ஆபிரகாமை உண்டாக்கின தேவன் தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்கிறார். ஈசாக்கை உண்டாக்கினவர் தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்கிறார். சாலமோனை உருவாக்கினவர் தான் நம்மளையும் உருவாக்கி இருக்கிறார். நம்ம எல்லாரும் உருவாக்கப்படும் போதே நமக்குள்ள அநேக தாளந்துகளை, கிருபையின் வரங்களை உள்ள வச்சிருக்கிறார். அதை நம்ம அவரிடத்துல கேட்கணும், அதை தேடணும், அதை தட்டணும். அப்படின்னா அது நிச்சயமாய் நமக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஆமேன். இந்த உலகத்துல நிறைய பேர் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள, அம்பானியா இருக்கிறாங்கள. அம்பானியெல்லாம் பாருங்க, அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்கிறாரு. நம்ம ஏதோ அம்பானி ரொம்ப பெரியவரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம வியப்பா பார்க்குறோம். ஆனா அந்த அம்பானியை உருவாக்கின தேவன் தான் நம்மளையும் உருவாக்கி இருக்கிறார். ஆமேன். அந்த அம்பானிக்குள்ள பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா தாளந்துகளும் நாணத்தை கொடுத்த அதே தேவன் தான் நமக்குள்ளேயும் அதே நாணத்தை, அதே தாளந்துகளை உள்ள வச்சிருக்கிறார். அப்படி வச்சிருக்கிறாருன்னா அந்த அம்பானி அதை எடுத்து யூஸ் பண்றாங்க, நம்ம அதை இது வரைக்கும் யூஸ் பண்றது இல்லை. அதனால தான் இது வரைக்கும் நம்ம இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே எனக்குள்ள நீங்க தாளந்துகளை வச்சிருக்கிறீங்க, அதை நான் இப்பொழுதே தேடுறேன்ப்பா, அதை என்னோடக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கட்டும்னு சொன்னா போதும், பிஸ்னஸ் பண்ற எல்லாத்துக்கும் வாசல்களை தேவன் திறப்பார். தேவனுடைய நாணம் நமக்கு இருந்தா போதும், நம்ம இந்த உலகத்தையே சுதந்திரிச்சிடலாம். ஆமேன். தேவனோட பிள்ளைகள் ஒரு நாளும் சாதாரணமா இருக்கிறத தேவன் விரும்புகிறதே இல்லை. நம்ம அப்படி இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர்களும் இல்லை. தேவன் எல்லா வரங்களையும், எல்லா கிருபைகளையும், எல்லா தாளந்துகளையும் நமக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டார். அதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா அதை தேவ சமூகத்தில் காத்திருந்து அதை வெளியே எடுக்கும்போது நிச்சயமா தேவன் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. ஆமேன். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். அப்பாட்ட நம்ம கேட்டுட்டே இருக்கணும், அப்பா என்னை ஆசீர்வதிங்க. தரித்திரத்தை பார்த்தாலேவும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிடவே கூடாது. தரித்திரம் இது குறைச்சல் இருக்கு, பரவாயில்ல, இது வழியா தேவன் நம்மளை நடத்துறார் அப்படின்னு ஒரு நாள் நம்ம ஒத்துக்கொள்ளவே கூடாது. தரித்திரத்திற்கு எதிர்த்து நிற்கணும். தேவன் அவருடைய தரித்திரத்தினால நம்மளை ஐஸ்வர்யவானா மாத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார். இந்த உலகத்தை முழுவதையும் உண்டாக்கினவர் அவர் தானே. அதனால தரித்திரத்தை ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளாதீங்க, அதற்கு எதிர்த்து நில்லுங்க. தேவன் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் மல்டி மில்லியனரா தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடுவோம்.